ஆத்ம நமஸ்காரம். பாருங்கள், இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நாள். இப்போ ஒரு 3/4 மணி நேரத்துக்கு முன்னால் ஒரு இஸ்லாமிய பெண் வந்தாங்க. ஒரு 5-6 குட்டி பசங்களோடு வந்தாங்க. இந்த இடத்த எவ்வளவு சுத்தமாக பாருங்கள். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைனால இந்துக்கள் யாரும் இந்த பக்கம் வரமாட்டாங்க, நம்மளை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. அதனால் ஞாயிற்றுக்கிழமை நாள் நமக்கு வாய்ப்பாக இருக்கும்னு நினச்சாங்களா என்னன்னு தெரியல. இங்கே பாருங்கள், புது துணி, எலுமிச்சம்பழம் பூ, பார்த்தீங்களா? இடத்த அந்த பசங்களை வச்சு இடத்த பூரா கம்ப்ளீட்டாக சுத்தம் பண்ணி அந்த குப்பையெல்லாம் ஒதுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள். கிட்டத்தட்ட எனக்கு தெரிய ஒரு 1.25 மணி நேரம் 1.5 மணி நேரம் இருக்கும் அந்த பொண்ணு இங்கே பூரா ஒர்க் பண்ணாங்க. இந்த விளக்கமாறு எடுத்து எல்லாம் சுத்தம் பண்ணி அந்த பசங்களை வச்சு. இங்கே பாருங்கள், பூவை பாருங்கள், எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கா? பூ, எலுமிச்சம்பழம், அவங்க ட்ரெஸ்ஸு. இங்கே பாருங்கள், சாக்லேட் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? சாக்லேட்டு, அந்த பூ ஃப்ரெஷ்ஷாக இருக்கா? ஃபோட்டோவில் கம்ப்ளீட்டாக இடத்த அப்படியே சுத்தம் பண்ணி பழைய ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து ஓரமாக வச்சுட்டு, இங்கே பாருங்கள், இங்கேயும் பூ ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? எல்லாத்தையும் இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு, இங்கே பாருங்கள், இங்கேயும் நம்மளுக்கு வேறு பூ, எலுமிச்சம்பழம் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக வச்சுட்டு, ட்ரெஸ்ஸு அங்கே காற்றுல போய் விழுந்துருச்சு. ஒரு புது ட்ரெஸ் எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சுட்டு போயிருப்பாங்க போல் இருக்குது. எல்லா வேலையும் செஞ்சுட்டு சிறப்பாக கிளம்பி போயிருக்காங்க. நான் அங்கே எதிர்த்தாப்புல நம்ம ஆசிரமம் இருக்கு பாருங்கள், அங்கே உட்காந்துட்டு இதை கவனிச்சிட்டே இருக்கேன். இதுவே வேறு ஒரு ஆளாக இருந்தால், யாரும்மா நீ, முஸ்லீமுக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னு ஆரம்பிச்சிருப்பானுங்க. இங்கே என்னுடைய வீடியோவை நீங்கள் எடுத்து பாருங்களேன். இதே மாதிரி இஸ்லாத்தில் பற்றி நான் நிறையா விஷயங்கள் உயர்ந்து புகழ்ந்து தான் நான் பேசியிருப்பேன். பொதுவாகவே நீங்கள் சிந்திச்சு பாருங்கள், ஒரு அடையாளம் தானேங்க இதெல்லாம். இந்துன்னு சொல்கிறது, இஸ்லாத்துன்னு சொல்கிறதெல்லாம் ஒரு அடையாளம் தானேங்க. அந்த அடையாளத்தை தாண்டி அந்த ஜீவனாக தானேங்க நம்ம பார்க்கணும். இப்போ இந்த பொண்ணுக்கு எப்படி இந்த மாதிரி வேலைகளை செய்யணும்னு தோணுச்சு சிந்திச்சு பாருங்கள். அவங்க பாட்டியோ அம்மாவோ யாரோ இந்த குட்டி பசங்களோடு வந்து இந்த இடத்துல விளாண்டுருப்பாங்க. ஏதோ மனசுக்குள்ளே வேண்டியிருப்பாங்க, அது சக்ஸஸ் ஆகிருக்கும். நீ எப்பயும் அந்த பக்கம் போனால் ஏதாவது நீ பண்ணுமான்னு இந்த பொண்ணுக்கு சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் நிதர்சனம், யதார்த்தத்தில் இருந்து நம்ம சில விஷயங்களை பார்க்கணும். அதை விட்டுட்டு மதம்கிதம்னு சொல்லி பேசிட்டெல்லாம் அலையக்கூடாது. அதனால தான் நம்ம இந்த வீடியோவை கூட எடுத்திருக்கோம். ஆத்ம நமஸ்காரம்.